இதோ மக்களே, பக்கம் வந்துடணும்னு நினைக்கிற, சுத்தியும் மழையாதான் இருக்கு. அந்த பக்கம் மழை, இந்த பக்கமும் மழை. உங்களுக்கு தெரியுதா பாருங்க. பாருங்க, இப்ப தெரியும். இந்த பக்கமும் மழை, இந்த பக்கமும் மழை. தெரியல எந்த பக்கம் மழை மேல நம்ம ஏற போறோம் அப்படிங்கறது தெரியல. பாப்போம் மக்களே. மாதாஜி தப்பா கூட்டிட்டு போகுதுன்னு கொஞ்ச நேரம் கடுப்புல இருந்தோம். ஆனா இப்போ சரியான பாதையில கூட்டிட்டு போகுதுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னும் கன்ஃபார்மா நம்பல, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையான மழை நிறைய இருக்கிறதுனால கொஞ்சமா நம்பிக்கை இருக்கு மக்களே. இதுல ஏதோ ஒரு மலையா தான் நம்ம ஏற போறோம். அந்த பாலமலை இருக்க போகுது. அதனால எங்க எப்படி கட்டாகணும், இல்ல இந்த ரோடு இப்படிதான் வரணுமா, என்ன ஏதுங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது. இப்போதைக்கு ஊர்ல முக்காவாசி பேர் நம்புறது இந்த கூகுள் மாத்தாச்சியை தான். அது எப்படி கூட்டிட்டு போதோ அப்படிதான் போகணும். இல்ல நமக்கே ஓரளவுக்கு பில் இருந்தா வர வழியெல்லாம் கேட்டு கேட்டு மக்களை கேட்டு போகணும். அதுதான் பண்ணணும். கேட்டேன். ஆனா இது ரொம்ப இன்டீரியரான சில ரோட்ஸ் எல்லாம் வராதனால அவங்களுக்கு சில சரியா சொல்ல தெரியல. இல்ல அவங்க சொல்றத எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நிறைய ரைட் லெஃப்ட் ரோடு பிரியுது. ஆனா அவங்க ஒரு ரோடு தான் சொல்றாங்க. அது 2 மணி நேரத்துல கொஞ்சம் குழப்பம் ஆகும். அந்த மாதிரி நேரத்துல வேற வழியில நம்ம மாதாஜியை தான் நம்பி ஆகணும். இல்ல உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தா நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு அதை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு எது சரிப்படுதோ. இப்போதைக்கு நான் மாதாஜியை நம்பி தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஆப்ஷன். ஊட்டி போனப்ப நான் மாதாஜியை நம்பல. ஏன்னா எனக்கு அது தெரிஞ்ச ரோடு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. அதனால நான் அப்படியே மாதாஜி யூஸ் பண்ணவே இல்லை. அந்த டைம் அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். ஆனா இது கொஞ்சம் எனக்கு தெரியாத இடங்கிறதுனால மாதாஜியை நம்பி தான் போக வேண்டியதா இருக்கு மக்களே. ஓகே மக்களே, மலைகள் ரொம்ப பக்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க எப்படி திரும்புதுன்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்றேன். இன்னும் எப்படி கொஞ்சம் தூரத்துல மாதாஜி பேச ஆரம்பிச்சிடும் லெஃப்ட் ரைட்டு. அதை முடிச்சுட்டு உங்களோட கன்டினியூ பண்றேன் மக்களே. இதோ மக்களே, பாலமலை ரோடு ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாலமலை ரோடு தான் மாதாஜி சொன்னிச்சு. ஒரு அட்வென்ச்சர் பயணத்துக்கு தயாரான மக்களே. 5 கிலோமீட்டர் தான் சொன்ன மாதிரி. மணி இப்ப 10 ஆச்சு. பாலமலை காப்புக்காடு மேட்டூர் வனச்சரகம் ஆரம்பிச்சிருச்சு மக்களே. இங்க எதுவும் ஆபத்தான விலங்குகள்லாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரெகுலர் ரோட்ஸ் இவங்களாம் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்மளும் அதை நம்பி தாராளமா போகலாம் மக்களே. எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் என்ன கேட்டா நான் சொல்லுவேன். காலையிலேயே முன்னாடி ஒரு ஐயா போயிட்டு இருக்கார். அவர் பின்னாடிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். கீழே சின்ன சின்ன கடைங்க இருந்துச்சு. நான் எதுவும் வாங்கல. அது என்னமோ நம்ம எல்லாரும் மாதிரியா பார்த்தா இறங்கி போய் அவரு கூச்சமா இருக்குது. இப்படி கூச்சப்பட்ட எப்போ யூடியூப் சேனல் ரன் பண்றதுன்னு வீட்டுல கேட்கறாங்க. அது போக போக பழக பழக அது சரியாயிடும் மக்களே. அண்ணன் கிட்ட கேட்போம். அண்ணனா ஐயா அவரு யாரும் கேட்போம். ஒரே ரோடு தான் மேல போறதுக்கு. மேல கோயில் இருக்கானா? மேல ஏதோ கோயில் இருக்குங்களா? சரி ஓகேங்க. அண்ணன்ட்ட நான் கேட்குறது அண்ணனுக்கு புரியல. ஆனா எப்படி சொல்றது, பூரா நிறைய மண்ணா இருக்கு. மண்ணில் விட்டோம்னா வண்டி கண்டிப்பா மாட்டோம்னா வலிக்கு விட்டு விடுவோம். பட்டக்கட்டையும் கொண்டு கிடப்போம். அதை மட்டும் அவாய்ட் பண்ணணும் மக்களே. பாலமலை பயங்கரம். ரோடு இவ்வளவு பயங்கரமா இருக்கு எதிர்பார்க்கல. சாரிடி சொல்ல குட்டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ரொம்ப வேகமா போகாட்டி கொஞ்சம் ஸ்லோவா போவோம். அது மட்டும் இல்ல செல்லம், நீ ஆல்ரெடி போலுமலையே போயிட்டு வந்துட்ட. போலுமலை இதோடலாம் மோசமா இருந்தது, ஞாபகம் இருக்கா? எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் போலுமலையில. அதெல்லாம் விட இது கொஞ்சம் ஈஸியாதான் இப்போதைக்கு தெரியுது. அதனால ஒரே பண்ணாம நேரடியா செல்லாம் குட்டி. அம்மா 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 பாருங்க மக்களே, நல்ல நேரம். நம்ம நேரத்துக்கு மழை பெய்யல. மழை பெஞ்சிருந்தா இந்த ரோடெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது. யோசிச்சு பார்க்கலாம். எதுனா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு எக்ஸ்பல்ஸ், ஹிமாலயன் அந்த மாதிரி பைக்ஸா இருந்தா கண்டிப்பா எடுத்துட்டு செம்மையா அட்வென்ச்சர் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். நம்மளால கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான். 140 mm தான் நினைக்கிறேன் கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதனால கொஞ்சம் கீழே தட்டுவா.
அதனால கொஞ்சம் பயந்து பயந்து போடுவோம். ஆனா அதெல்லாம் அப்படி இல்லையா, அதெல்லாம் 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். சும்மா படுக்க போட்டு எடுத்துட்டு போலாம் அந்த வண்டி. ரெண்டாவது கீழே சாஞ்சாலும் ஈஸியா தூக்கி நிப்பாட்டிட்டு பெருசா எதுவும் டேமேஜ் ஆகாது, நம்ம பயப்படாம போலாம். ஆனா இது அப்படி இல்லை, ஸ்டாரிங் வண்டி கீழே பூரா கல்லா கிடக்குது, விழுந்ததுன்னா அவ்வளவுதான். நம்மளால அப்புறம் 4000 செலவு பண்ணி ஸ்டாரிங் எல்லாம் மாத்தணும். நல்லா இருக்கு மக்கள் இருந்தாலுமே. பாலமலை அதிகமா கூட்டம் இல்லை. ஏன் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு மாதாஜி. ஏன் இதுல ஒரே ஒரு வழிதான் இருக்கு அவர் சொன்னாரு, சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாடல் தான் இருக்கு. நீங்க திடீர்னு ரோடு அவாய்டுன்றீங்க, டவர் கிடைக்கலையோ என்னன்னு தெரியல. மாதாஜிக்கு குழப்பம் ஆயிடுச்சு மக்களே. அங்க பாருங்க, பாறை மேல யாரோ வீடு கட்டி வச்சிருக்காங்க பாறை மாதிரி. பயங்கரம் பயங்கரம். இது பாறையா இல்ல மண் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்ப இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு மக்களே. ஏன்னா வர பாதை ரொம்ப கிராம பாதையா இருந்தது, ஆனா அது நல்லாதான் இருந்துச்சு. இருந்தாலும் புதுசா வர்றதுனால கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட் அந்த குழப்பம் மட்டும் இருக்கும். என்ன மாதிரி இல்லாம நீங்க ஒரு மொபைல ஒரு ப்ராப்பரா வாங்கி வச்சுட்டு அதுல வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டே வர்றதுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். எனக்கு வைக்கணும்னு ஆசை, ஒரு வாட்டி வச்சிருந்தேன், ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு அதுல லெஃப்ட் ரைட்டு திரும்ப சொல்ல வச்சு கனெக்ட் பண்ணி திரும்பிட்டு இருக்கேன் நானு. வா இப்போ வரைக்கும் யாரையும் காணோம். இங்க பாருங்க மக்களே, நம்ம ஏறி வந்துட்டு இருக்க பாதை பிரேக் எடுக்கணும் இல்லை, இந்த இடம் நல்லா இருந்துச்சு அதனால நின்று உங்களுக்கு இப்போ காட்டிட்டு இருக்கேன். பாருங்க நம்ம அழகி, என்ன ஒரு அழகு. அழகிக்கு ஆஃப் ரோட்னா கொஞ்சம் அலர்ஜி தான், ஏன்னா 2-3 தடவை ஃபேரிங் கழட்டி டைட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஃபேரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே மக்களே பாருங்க, நான் அப்படியே மேலே போயிட்டு உனக்கு கன்டினியூ பண்ணுறேன். இதோ மக்களே அந்த அண்ணனை போக சொல்லிட்டு நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் குழப்பம் வருது, அதனால அவர் போகட்டும், அவர் பின்னாடியே நம்ம போலான்னு போயிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரிதான் மக்களே, இருக்க ரோடு ரொம்ப 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 மோசமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த முன்னாடி எல்லாம் ரோடு ரொம்ப மோசமா இருந்தது. மண்ணு ஃபுல்லா ரோட்ல இருக்கிறாங்க, பயங்கரமா மண்ணு. இங்க பாருங்க மழை பெஞ்சு அரைச்சிட்டுலாம் போயிருக்கு. இப்போ இந்த கிராமத்து மேல இருக்கிறவங்க கீழே வரணும்னா வந்துருவாங்க. மழை காலத்துல எப்படி சமாளிக்க போறாங்க என்ன ஏதுங்கிறது தெரியல. நினைச்சேன் இந்த மாதிரி ஜிபே தான் வரும்னு எதிர்பார்த்தேன், எனக்கு கீழே அவ்வளோ வண்டி இருந்தது. அப்பயே எதிர்பார்த்தா இவங்க தான் இந்த பாதையை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளால அரசர் நம்ம கிங் எல்லாம் இந்த ரோட் எடுத்து வந்தோம்னா கண்டமேறம். திருப்பூர் வண்டி மாதிரி இருக்கு. நம்பர் TN39 திருப்பூர் நம்பர் தான் போட்டிருக்கு அந்த போன வண்டியில. அப்போ கட்டணப்பா நம்பர் கொஞ்சம் முன்னாடி போவோம். அண்ணன் ரொம்ப ஸ்லோவா வராரு, கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமான பாதை தான் மக்களே. அவங்க ரெகுலரா ஓட்டி பார்த்துட்டாங்க. இந்த மைனா படம்லாம் பார்த்தப்போ இந்த மாதிரி இறக்கம்லாம் இருக்குமான்னு யோசிச்சோம். அதெல்லாம் நம்ம ஊருக்கு பக்கத்துலயே இருக்குன்றது இப்பதான் புரியுது. இதெல்லாம் பாதையை பெருசு பண்றதுக்கா போடுறாங்களா, இல்லைன்னா இதுல எப்படி இன்னும் தைரியத்துல அந்த காரை எடுத்துட்டு கீழே தட்டாம ஓட்டிட்டு வராங்க, இன்னும் புரியல. எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பதவிக்கிட்டாங்க, அதெல்லாம் சமாளிச்சிடுறாங்க. ஐயோ கருவாச்சி, சரிப்பா அப்பா.
இவ்வளவு மோசமா இருக்குன்னு எதிர்பார்க்கல. சில பேட்ச் தான் வருது, கொஞ்சம் பேட்ச் நல்லா இருக்கு, கொஞ்சம் பேட்ச் ஆஃப் ரோட்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. 5 கிலோமீட்டர் தான் சொன்னிச்சு மாத்தாச்சு, இப்போ வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இப்படியே தான் இருக்குமா, மேல போய் என்ன இருக்கும், மேல போனா ஒரு சின்ன கிராமம் இப்படி இருக்குன்னு தெரியுது. நான் அங்க நம்ம எதிர்பார்த்து போற கோவில் ஃபுல் டைம் திறந்தா இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பாதை தெரியணும், கரெக்டான ரூட்டை பிடிச்சு போகணும். பார்ப்போம் மக்களே, எல்லாமே சரியா வருதான்றத பார்ப்போம். இதை எடுத்தா இந்த 5 கிலோமீட்டருக்கு வீடியோ தான் எடுக்கணும். அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். எப்படி இதே நான் பார்ட் 1 பார்ட் 2 தான் போட போறேன். ஏன்னா ஒரு நாள் போறது ஒரே நாள்ல போட்டேன்னா அப்புறம் கண்டென்ட் சிக்காது மக்களே. அதனால இதுவே எப்படின்னு டியூரேஷனை பொறுத்து 2 இல்லைன்னா 3 பார்ட்டா வரும். இப்படிலாம் தள்ளி விடக்கூடாது இந்த மலைப்பாதை. நம்ம நானும் பேசிக்கிட்டே கியரை மாத்திட்டே இருக்கேன், செகண்ட் கியர்லயே தான் போனோம். சில இடங்கள்ல டக்குன்னு தூக்கிடுறேன், அது அப்படியே அந்த பைபாஸ்ல போய் மைண்ட் செட் ஆயிடுச்சு மக்களே. அதனால இங்கேயும் அதே மாதிரி கீரை பசங்க டப்புன்னு தூக்கிடுறேன். இவங்க நேரம் ஏறணும், இப்ப இறங்குறோம், மறுபடியும் இறங்கி ஏறமா. செல்லா குட்டி மன்னிச்சுக்கம்மா. மழை பெஞ்சா இங்கன்னா அது பெரிய ஆறு மாதிரி ஓடும் இருக்கு. அப்போ இதெல்லாம் கிடக்கிறதே பெரிய டாஸ்கா தான் இருக்கும். நம்ம அண்ணன் பெருந்தூர்ல திருப்பாரு பார்த்தி பைக் ரைடர், அவர் ஒரு வாட்டி பாலமலை வந்திருக்காரு. அவரு தான் சொல்லுவார் லடாக்குக்கே சவால் விடும் பாலமலை அப்படின்னு. அதெல்லாம் இப்பதான் ஞாபகம் வருது. லடாக் ரோட்ஸ் மாதிரி இந்த மாதிரிதான் இருக்குன்னு அவர் போட்டிருந்தாரு அவர் வீடியோ. ஆனா அவர் இப்ப அடிக்கடி வீடியோ பண்றது இல்ல. லாஸ்டா அவரோட பையன் மாதிரி வளர்த்த ராம்போ இறந்ததுனால அதுதான் அவர் கடைசியா போட்ட வீடியோ. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவர் எந்த வீடியோவும் போடல மக்களே. ஓகே மக்களே, ரோடு எப்படி பார்த்தாலும் இப்படியேதான் இருக்குது. காட்டினவங்களுக்கு ஃபுல்லா காட்டிட்டே தான் இருக்கணும். இந்த ஒரு பெண்டை மட்டும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்புறம் மேல போயிட்டு கண்டினியூ பண்றேன். அப்படி இல்லை இடையில ரொம்ப மோசமா ரோடு வந்ததுன்னா அப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் மக்களே. என்ன இது அநியாயத்துக்கு ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பாறையெல்லாம் வெட்டி எப்படி இந்த மக்கள் இங்க ரோடு போட்டு இங்க வந்து குடியேறினாங்கன்னு தெரியலையே. இதெல்லாம் மக்கள் குடியேறினதுக்கு அப்புறம் ரோடு போட்டாங்களா? கொன்று எடுக்க இடமெல்லாம் குமரன் தானே இருப்பாரு, பின்ன மக்கள் இருக்காங்க. வந்துட்டோமா மலையெல்லாம் கொஞ்சம் பக்கமா தெரியுது. ஸ்பீடு பிரேக் வேற, அண்டா சைஸுக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கர். கீழ இருந்து எவ்வளவு மேல வந்திருக்கோம் திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன தவறு, சரக்கிட்டு மொத்தமா கீழே கொண்டு போயிரும் அப்படின்னு தத்துவம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது மக்களே. சண்டே இந்த காட்டு பாதையோட சண்டை போட்டுட்டு இருக்கேன் நானு. எல்லாம் கறிக்குழம்பு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இன்னும் இல்லைன்னா கறிக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த காட்டு வழி பாதைகளை அந்த காட்டோட சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். அப்பா ஆக்சிஜன் பத்தல, நம்ம ஆளுக்கு சவுண்டோட ஆரம்பிக்கிறா. இவ்வளவு பாறை உருட்டி போட்டு வச்சிருக்காங்க. கேமராவை ஆஃப் பண்றதுக்கே மீண்டு வர மாட்டேங்குது மக்களே. ஏன்னா பாதையும் அவ்வளோ டஃப்பா இருக்கு, இடமும் அவ்வளோ அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் கியரா செகண்ட் கியர் கூட அதை ஏற்ற முடியாதான். பாருங்க இந்த சிங்கம் படத்துல ஒரு தூத்துக்குடியில ஒரு ரோடு இருக்கு, இந்த மாதிரிதான். அதை பார்க்க தூத்துக்குடி போகணும் அவசியம் இல்லை, இங்க பாலமலை வந்தாலே பார்க்கலாம் மக்களே. இன்னும் அழகா இருக்கு. இங்க தெரியாதா, அங்க பார்த்துட்டு இங்க விழுந்துடக்கூடாது. ஆப்போசிட்ல யாரோ ஒரு வராங்க.
எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் இருக்கும். அந்த மாதிரி எப்படி சொல்றது, சின்ன சின்ன ஆசைகள் நம்ம இடத்துக்கு ரொம்ப என்ன தோணும்னா, நமக்கு இங்க ஒரு வீடு இருக்கணும், இதுல ஓட்டுற மாதிரி ஒரு ஆஃப் ரோடு பைக் இருக்கணும், மேல கொஞ்சமா இடம் இருக்கணும், அளவா சம்பாரிச்சுட்டு டெய்லி காலையில சாயங்காலம் இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மேல போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் ஆசை தோணும். அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் நமக்கு ஒரு நாள் வரும், அதனால நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா இங்க இருக்க மக்களுக்கு தான் தெரியும் அதுல இருக்க கஷ்டம் என்னங்கிறது. அது இருந்து பார்த்தாதான் அதோட அனுபவம் புரியும். நம்ம ஒரு நாள் சொல்லிடலாம், அந்த ரெகுலரா வரவங்களுக்கு தான் அது என்னங்கிறது தெரியும் மக்களே. ஓகே மக்களே, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் நான் என்ஜாய் பண்றேன்.